நீங்க அதிமுகவோட உட்கட்சி பூசலை விட காங்கிரஸோட உட்கட்சி அழகிரிலாம் மாநில தலைவரா இருக்கும்போது இங்க ராயப்பேட்டையில தான் ஆபீஸ் இருக்கும். ரத்தம் சிந்துற அளவுக்கு ராத்திரி ஒரு 8:30-9 மணிக்கு வெளியே வந்து அடி காருலாம் அடி நொறுக்குது. அப்ப அழகிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு பா பா அப்படி சமாதானப்படுத்திட்டு இருந்தார் தொண்டர்களை. செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றதுல முதல்ல நீங்க என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி அவர் மேல என்ன எடுத்தீங்க? ஜோதிமணி அவங்க மேல என்ன எடுத்தீங்க? இல்ல மாணிக்கம் தாக்கூர் மேல என்ன எடுத்திருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. தனி ரூட்டு. காங்கிரஸ் தலைமை பேஜ் வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுது. செல்வப்பிரந்தை பேசவே இல்லை. ஆமா ஆமா. புஷி ஆனந்த் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வகுத்துட்டு வந்திருக்காரு. ஜான ஆரோக்கியசாமி அப்படின்னு மிரண்டாரு. விஜய் வந்து ஒரு தேர்தலில் பேசி ஒரு தொகுதியில் 75,000 ஓட்டு வாங்கிடுவாராம். கீழே இருக்க செயல் வீரர்கள்லாம் 5,000 ஓட்டு வாங்கிட்டு ஏண்டா அந்த 5,000 ஓட்டை வாங்குறதுக்கு தான் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு பேர் செயல் வீரர் கூட்டம். தாவேக்காவை காங்கிரஸ் ஏமாத்துது. திமுகவை வந்து மிரட்டி பார்த்துக்கிட்டே காங்கிரஸ் வந்து தாவேக்காவை ஏமாத்து. வந்துடுற நீங்க ஜாலியா தைரியமா இருக்கு, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு இந்த பக்கம் இவர் சீட்டு தரல போயிருவேன். ஒரு பெண் குயின் மொத்தமா பனில இருந்து கரையை ஏறும் தண்ணியில இருந்து. அதுல ஒரு பெண் குயின் மட்டும் தனியா போயிடும். இங்க இருந்து எல்லாம் கூப்பிடுவோம் வா வா வான்னு, அது தனியா போய் செத்து போயிடும். விஜய் சொல்றாரு தேர்தல்ல 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அதுல ஒரு ஓட்டு வந்தா 2.5 கோடி வின்னு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திமுகவுல இருந்து தளபதி பேசிட்டார், தளபதி குரல் கொடுத்திருக்காரு காங்கிரஸுக்கு எதிராக அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்தாங்க. அவர் பேரே தளபதி தான், அது கொடுக்கப்பட்ட பட்டம் அல்லது மதுரை வடக்கு சட்டமன்ற பேசுறாரு. அவர் வந்து காங்கிரஸ வந்து விமர்சிச்சு போயிருக்காரு. வெறும் 3,000-4,000 ஓட்டு தான் இருக்கு, முதல்ல இவங்களுக்குலாம் சீட்டே கொடுக்க கூடாது, ஜோதிமணி இந்த மாணிக்கம் தாக்கூருக்குலாம் இந்த மாதிரி சீட்டே கொடுக்க கூடாது, அதுவும் அவர் நம்மளால தயவுல எம்பி ஆயிட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் காட்டமா அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல முதல் பேச்சு அவரிடமிருந்து ஆரம்பிக்கல, இதே மதுரை வடக்க பத்தி ஒரு ட்வீட் போடுறாரு மாணிக்கம் தாக்கூர். அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கு. இந்த மோதல் வந்து முற்று பெற்று விட்டது அப்படின்னு நினைச்சோம். டெல்லி போயிட்டு வராங்க, டெல்லி தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது, யாரும் வந்து கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் எந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடாது அப்படின்னு செல்வப்பிரந்தை வந்து தலைவர் வந்து சொல்றாரு, மாநில தலைவர். அதற்கு பிறகும் மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு ட்வீட் போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறார் அப்படின்னா இது என்ன நடக்குது? இது ஒரு நாடகம்னு பாக்குறதா இல்ல இது எப்படி பாக்குறது? முதல்ல காங்கிரஸ் வந்து ஒரு தலைமையை வந்து எங்க இருந்து போடணும் அப்படின்னா டெல்லியில இருந்து போடணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில பேசுறவங்க தான் தலைவரா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே யார தலைவரா போட்டாலும் அவங்க ஏத்துக்க விரும்புறது இல்லை. நீங்க வந்து EVKS அவர் இருந்தார்ல, அப்பயுமே இங்க பயங்கர சண்டை. காங்கிரஸ் வந்து என்ன, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுல இருந்து காங்கிரஸ்க்குள்ள ஒரே சண்டையா தான் இருக்கும். நீங்க அதிமுகவோட உட்கட்சி பூசலை விட காங்கிரஸோட உட்கட்சி அழகிரிலாம் மாநில தலைவரா இருக்கும்போது இங்க ராயப்பேட்டையில தான் ஆபீஸ் இருக்கும். ஆமா ஆமா. போற வழியில ரத்தம் சிந்துற அளவுக்கு ராத்திரி ஒரு 8:30-9 மணிக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் நானு. அடி வெளியே வந்து அடி காருலாம் அடி நொறுக்குது. அப்ப அழகிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு பா பா அப்படி சமாதானப்படுத்திட்டு இருந்தார் தொண்டர்களை. அந்த அளவுல தான் அந்த கட்சி இப்ப அப்படியே. நீங்க அந்த அழகிரியோட அடுத்து அவர் செஞ்ச சில விஷயங்களை சொல்ற பாருங்க. முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான விழாவுக்கு வராரு. இவரு முதலமைச்சர் வர்றாருன்னா எப்படி வரணும், அது அவர் எந்த பார்ட்டி முதலமைச்சரா இருந்தாலும் வரலாம்ல. கிளம்புறாரு பொறுமையா வீட்டுல இருந்து. வந்ததுக்கு அப்புறம் CM வந்ததுக்கு அப்புறம் இவர் பொறுமையா வீட்டுல இருந்து கிளம்பி வராரு. அந்த அளவுக்கு ஒரு லத்தாஜிக்கலான ஆளு. கிட்டத்தட்ட இவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணல, அவர் அப்புறம் கிளம்பி போயிட்டாரு. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வராரு. சரி, இங்கதான் இவர் இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு அப்படின்னா எது நடந்தாலும் ரொம்ப லேட் அறிக்கை தான் அழகிரி. அவங்க ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணாருங்க. அதான் கேக்குறேன், அதான் அந்த பாயிண்ட் தான் வரேன். அவங்க கட்சியோட முன்னாடி குதிச்சு போராட்டம். எத்தனை பேரு? 3 பேரு. ஆமா, அவர் கூட மொத்தம் 4 பேரு கூட்டு போன 3 பேரு. கம்பி எங்கப்பா போறோம் அவனு போராட்டத்துக்கு அதே ட்ரெயின்ல ஏறி போனாங்க. போராட்டத்தை முடிச்சிட்டு அதே ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. 5 நிமிஷம் இந்த அப்படியே கொண்டாரு நில்லுப்பா அப்படின்ட்டு ட்ரெயின் நிக்குது. தலைவரை 4 செகண்ட் முடிஞ்சிருச்சு, ட்ரெயின் எடுக்க போறாங்க. அப்ப அப்படியே பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு அவங்க டிராவல் பண்றதுக்காக புக் பண்ண ட்ரெயின்ல இந்த சம்பவத்தை பண்ணிட்டு 2வது நிமிஷம் ஏறி அதுல இந்த NGO எல்லாம் வந்து சேர்றாங்க. இந்த ஈவென்ட் நடத்தி இருக்கோம், அவங்களோட ஸ்பான்சருக்கு அனுப்பி ஃபண்ட் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த சீமான்லாம் வந்து பாருங்க, இவ்வளவு கூட்டம் வச்சிருக்கேன்னு புடனைக்கு பின்னாடி ஒரு கேமரா வைப்பாருல, அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அமுச்சு விடுவாரு. இது செட் ஆகாதுன்னு சொல்லிதான் ஒரு நல்ல ஆளை போடணும்னு தான் செல்வப்பிரந்தையை போட்டாங்க. செல்வப்பிரந்தையை ஆல்ரெடி ஒரு தனி லாபி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர் அழகிரி இருக்கும்போது. இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறமா இவர் யாருமே விரும்பல. இங்க கீழே நிறைய டீம் இருக்கு.
இவரை மட்டுமா விரும்பல, காங்கிரஸ்ல யார மாநில தலைவரா போட்டாலும் அவங்க ஒற்றுமையா விரும்பி செயல்பட மாட்டாங்களே, பண்ணவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒவ்வொரு தேர்தல் வரும்போது டெல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். நான் சொல்றேன் டெல்லி காங்கிரஸ். போன தேர்தல்ல எங்களுக்கு கடலோர மாவட்டங்கள்ல நிறைய இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் ஓட்டு இருக்கு, எனக்கு கொடுத்துருங்க, இங்க நிறைய இருக்கு கொடுத்துருங்க, அங்க நிறைய இருக்கு கொடுத்துருங்கன்னு பேசி எங்க கொடுத்தாலும் பிரச்சாரம் திமுக தானே. ஆமா, பண்ணிதான் ஆகணும். திமுக ஓட்டு தான் கிட்டத்தட்ட 25 இதுல 19 தான் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாதி ஓட்டு வந்து பாதி இடத்துல காங்கிரஸ் இருக்குன்னு கன்னியாகுமரி அந்த பக்கம் எல்லாம் ஓட்டு காங்கிரஸ், அதாவது வேட்பாளர் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, காங்கிரஸ்யா அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஓட்டு இருக்கு. பட் அந்த ஓட்டை வந்து அந்த ஓட் பேங்க் கொண்டு வர வேலையே காங்கிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வேலையை திமுக தான் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு தேர்தல். ஆமா, இப்ப இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து கன்னியாகுமரியிலேயே என்ன பிரச்சனை அப்படின்னா, கன்னியாகுமரியில 2 பெல்ட் இருக்கு, 2 கேஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வசந்த், இன்னொன்னு நம்ம தெரியும் பாஜகவுல ஒரு முக்கியமான ஒரு மூத்தவர், அவருடைய கம்யூனிட்டில ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. இவங்க 2 பேருமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதுவுமே கொஞ்சம் நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு, பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. இந்த தடவையும் இவங்களுக்கு முதல்ல உள்ள போடுறதுக்கு பூத்துக்கே ஆள் இல்ல. பாதி இடத்துல திமுக தான் ஓட் பூத்துக்கே வேலை செய்யும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நான் வந்து ஓட்டு போட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க. சும்மா பேச்சு கொடுத்து பார்த்தா 1500 ரூபா ஒன் டே பேமெண்ட். அண்ணாமலை அவர்களோட புதிய ஐடியாவால 1500 ஒன் டே பேமெண்ட் கொடுத்து காலேஜ் பசங்களை எல்லாம் பார்ட் டைம் ஜாப்ல இறக்கிட்டு இருந்தாங்க. திமுக விசிக எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள்கிட்ட கூட ஓட் பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கு 10 பேரை நிப்பாட்ட வைக்க முடியலனாலும் 4 பேரை நிப்பாட்டி வச்சிருவாங்க. அவங்க கொள்கை ரீதியா அந்த நிப்பாட்டி வச்சிருவாங்க. வயசானவங்க உட்கார்ந்துருவாங்க, அந்த பூத்துல உட்கார்ந்தே இருப்பாங்க வயசானவங்க. விசிகாவில இருப்பாங்க. விசிகா நல்லா இந்த 4 கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல. இதை தாண்டி இந்த வட மாவட்டங்கள்ல தேமுதிக பிஎம்கே நீக்கும் ஓரளவுக்கு. இதை தாண்டி ஓட் பூத்துன்ற பெரிய அளவுல யாருக்குமே எங்கேயுமே கிடையாது. நான் அதிமுகவும் சேர்த்து தான் சொல்றேன், அவங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த மீதி இருக்க யாருக்குமே கிடையாது. நாம் தமிழர்ல கூட நிறைய இடங்கள்ல இருக்காங்க கம்பேர் டு காங்கிரஸ். நாம் தமிழர் கம்பேர் டு காங்கிரஸ் நல்லாவே இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, நாங்க அங்க போயிருவோம், நாங்க இங்க போயிருவோம், நீங்க கூட்டணி வரலாம், நாங்க அங்க போயிருவோம். போன எலெக்ஷன்ல என்ன மிரட்டினாங்க, அதிமுக பாஜக கழட்டி விட போகுது, காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகுது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படிதான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக கூட போய் வைக்க போகுது அப்படின்னு சொல்லியே மிரட்டியே ஒரு 25 வாங்கினாங்க. இந்த வாட்டி விஜய் கூட போக போகுதுன்னு மிரட்டி. தைரியமான ஆளாச்சே சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கு. நீதான் போய் தான் பாரு. அதாவது திமுக நினைச்சதுன்னா சரி போ, நான் டெல்லியில கூட்டணி வச்சுக்கிறேன், போ நீ கிளம்பு, இங்க இருக்காத போ அப்படின்னு அனுப்பி. முதலமைச்சரும் ரொம்ப பல்ல கடிச்சிட்டு தான் இருந்தாரு. ஆமா, அப்படிதான் இருக்காரு. ஆனா வந்து மதுரை வடக்கு பற்றி முதல்ல பேசினது மாணிக்கம் தாக்கூர் தான். குறிப்பிட்டு ஏன் அட்டாக் பண்ணாருன்னு தெரியல. அட்டாக் பண்ணதுனால அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரும்ப பேசுறாரு. இதுல செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றதுல முதல்ல நீங்க என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி அவர் மேல என்ன எடுத்தீங்க, இல்ல ஜோதிமணி அவங்க மேல என்ன எடுத்தீங்க, இல்ல மாணிக்கம் தாக்கூர் மேல என்ன எடுத்திருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. தனி ரூட்டு. காங்கிரஸ் தலைமை பேஜ் வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுது, செல்வ பிறந்தகை பேசவே இல்லை. ஆமா, ஜோதிமணி பேசுறாங்க, மாணிக் தாக்கூர் பேசுறாங்க, யாரோ பேசுறாங்க, ராகுல் காந்தி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாரு ஜனநாயகனுக்காக. இவர் பேசவே இல்லை. உங்க ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாது. ஆனா இவருக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு திமுக. அப்ப நீங்க அதை வந்து காப்பாத்திக்கிறது நல்லது. கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணியை சிதைய விடாம பாத்துக்கிறதுல உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அப்போ உங்க கட்சியை பல முறை சொல்லிட்டாரு பல பிரஸ் மீட்ல, நான் தாங்க மாநில தலைவர், நான் சொன்னேன்னா திமுக கூட்டணி இருந்து விலகுறோம், தாவேக்காவோட போறோம், தாவேக்காவோட பேசிட்டு இருக்கோம் நான் சொன்னேன்னா அப்படின்றாங்க. பட் ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு 2 ஐடியால இருக்காங்க. குழப்பமான ஒரு ஆளு இந்த மாதிரி மாணிக் தாக்கூர் மாதிரியோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியோ இல்ல இன்னொருத்தர் இருக்காரு அவர் மாதிரியே பேச முடியுமா? இல்ல திமுகவுல இருக்க ஒரு ஆளு பேச முடியுமா? உடனே ஓபிஎஸ் அவர்கள் கூட நீக்கிறாரு. இல்ல விசிகாவுல இருக்க ஒரு ஆளு பேச முடியுமா? இல்ல வேல்முருகன் அந்த கேம் ஆடி பார்த்தாரு. ஏன்னா விசிகால ஜனநாயகம் இருக்கு, கருத்துரிமை இருக்கு, அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. திருமாவளவன் அவர்களும் ஆதவஜ்னாவால இதே தலைவலிய சமாளிச்சாரு. அப்ப இந்த கீழே இருக்கிறவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்கல்ல, அப்பனா மேல கட்டமைப்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்துல அதிமுகவில் இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. திடீர்னு பாஜக எதிர்த்தாங்க, திடீர்னு அண்ணாமலை எதிர்த்தாங்க. கேட்டா அது வந்து அவங்க தனிப்பட்ட இல்ல. அது அப்படி நீங்க அப்படி நினைச்சிட கூடாது. ஆளுக்கு ஒரு போக்குல பேசினாங்கன்னு ஒரு முடிவு எடுத்து 10 பேரை பேச விட்டாங்க, வெளியில வந்தாங்க, மறுபடியும் அந்த 10 பேரை சேர்த்து. ஆமா, ஏன்னா இந்த பக்கம் ஜெயக்குமார் வந்து பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி அவங்க இவங்களை கோவையில இருக்கிற பெண் எம்எல்ஏ அவங்க வானதி சீனிவாசன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு
மேடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து எங்கம்மா நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணிக்கிட்ட என்னன்னாலும் கேட்டு நடந்துக்கணும், ஏன்னா சரியான அவர் கோயம்புத்தூர் பாஷையில அறிவுரை சொல்லிட்டு போனாரு. எல்லாமே நடக்கும், வித்தியாசமா நடக்கும். இப்ப அந்த கட்சி ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் பாஜகவுல இருக்கு. ஒரு கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா தலைமை சரியா இருக்கணும். தலைமையை மீறி நீங்க ஏதாவது 1-2 பேசுறீங்கன்னா உடனே நீக்கிடணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கணும். அந்த கட்சி வந்து சிலப்பெருந்துக்கு இருக்குன்னா முதல்ல அவரு மாணிக் தாக்கூரை கொஞ்சம் வாய அடைக்கணும். தம்பி நீங்க முதல்ல எந்த தொகுதி வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நீங்க எந்த 4 கேள்வி கேட்டா போதும் வாய அடைச்சு. நீங்க எந்த அவர் வந்து கேட்பாரு, நம்ம விஜய் கூட போயிடலாம் ஆட்சியில பங்குன்னு வந்து கேட்பாரு. நீங்க சேஃபா எம்பி செட்டில் ஆயிடுறீங்க, இங்க இருக்கிறவங்க நிலைமை நம்ம திரும்ப கேட்கணும், எந்த தொகுதி விருதுநகர், எவ்வளவு ஓட்டு வாங்கினீங்க, உங்களுக்கு சச்சம் ஓட்டு வாங்கினேன், உங்களை எதிர்த்து நின்னது யாரு, அது ஒரு சின்ன பையன், அவர் எவ்வளவு ஓட்டு, என்னோட 5000 ஓட்டு கம்மி, எவ்வளவு 5000 ஓட்டு கம்மி, சரி எந்த கூட்டணியில இருந்தாரு, அவரும் அதிமுக அந்த மாதிரி இருந்தாரு, ஓகே நீ வந்து ஆட்சியில பங்கு அதிகாரம். நம்ம இவ்வளவு தூரம் போக வேணாம். அவர் ட்வீட் போட்ட அந்த மதுரை வடக்கே 3 முறை காங்கிரஸ் வந்து போட்டி போட்டிருக்கிறது, 3 முறையும் அதிக வாக்கு வித்தியாசத்துல கடும் தோல்வியை சந்திச்சிருக்கிறது. அப்புறம் வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி திமுக முடிவு பண்ணி இந்த தளபதி அப்படிங்கிற நபரை வந்து பாட்டுறாங்க. அவர் வந்து ஒரே அட்டம்ப்ட்ல அவர் வின்னு. அப்படிதான் வந்து இந்த மதுரை வடக்கு வந்து திமுக வந்திருக்கு காங்கிரஸ் இருந்து. இப்ப மறுபடியும் அந்த தொகுதி வேணும்னு கேக்குறீங்களே, 3 முறை ஹாட்ரிக் தோல்வி அடைஞ்சீங்களா அந்த தொகுதியில, உங்களால முடிஞ்சுதா? என்னன்னா இது எல்லாமே 30 சீட்டை வாங்கணும், அவ்வளவுதான். 25ல இருந்து 30 வாங்கணும், வேற எந்த எண்ணமும் கிடையாது. 30 சீட்டை வாங்கணும். திமுக வந்து நினைச்சதுன்னா நீங்க வெளியே போ, நீ 30 விஜய் இல்ல 60 தருவார் விஜய், போய் வாங்கிக்க போ, உனக்கு இது வந்து பீகார் நிலைமை தான் போ அப்படின்னு அனுப்பி விட்டுருலாம். 90 வாங்கிட்டு 2 ஜெயிச்சாங்கல்ல. இல்ல விஜய் கூட போனா அந்த பாரம்பரியமா காங்கிரஸ் அப்படின்னு போடக்கூடிய அந்த ஓட்டுகள் கூட காங்கிரஸ்க்கு வருமா அப்படிங்கிறது வராது. ஒட்டையும் பயங்கரமா உடையும். நீ தாராளமா போ, உனக்கு கொடுக்குற 30 சீட்ல 5 சீட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விசிகாவுக்கு கொடுத்தா அவங்க 5-10 ஜெயிச்சுட்டு போயிருவாங்க, அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. போ அப்படின்னு வைகோலா நீங்க உதயசூரியன்லயே நில்லுங்கன்னு வைகோட்ட ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவரு ஜெயிச்சுட்டு போயிருவாரு, ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வேல்முருகனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு இருந்தாங்கண்ணே நீங்களும் நில்லுங்கண்ணே அப்படின்னா அவரும் ஜெயிச்சுட்டு போயிருவாரு. அதனால நீ தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். டெல்லியில போய் நாளைக்கு நீங்க ஆட்சி அமைக்கணும்னா இந்த சப்போர்ட் தேவை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் சிலுப்பந்தி வந்து அமைதியா இருக்காரு. அதனாலதான் நீங்க மட்டும் எதுவும் பேசாதீங்க, கீழே இருக்கவங்க எல்லாரும் பேசிட்டு போகட்டும்னு மேல. பீகார் தேர்தல் அடுத்தடுத்து பல தேர்தல்கள் காங்கிரஸ்க்கு பாடம் கொடுத்திருக்கு. சமீபத்திய பீகார் தேர்தல் இன்னுமா காங்கிரஸ் பாடம் படிக்கல? மாநில கட்சிகளை பகைச்சுக்கிட்டு மாநில கட்சிகளை மதிக்காம எம்பி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல என்னென்ன வித்த காட்டினார் ராகுல் காந்தி அவர்கள். இன்னைக்கு வந்து ஏன் இவர் கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல. அவர் அங்க இருக்க ஒரு செலவு பிறந்தகை, அவருக்கும் கீழே யாராலையும் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு மேல அங்க மேலேயே ஒரு ஊசலாட்டம் தான். சோனியாட்ட ஒரு தனி பவர் இருக்கு, அப்புறம் வந்து ராகுல்கிட்ட தனி பவர், கார்கேட்ட ஒரு தனி பவர். எதுக்கு இருக்காருன்னு தெரியாது, பேருக்கு போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து சசி தரூர் அவரு எல்லாம் ஒரு டீம் எல்லாம் போய் தான் ஃபர்ஸ்ட் போய் இவர்கிட்ட போய் குடுக்குறாங்க கார்கேட்ட, நம்ம தனியாவே நிப்போம் விஜய் சசிகாந்த் செந்தில் அவர் போய் சொல்லி குடுக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம தனியாவே நிப்போம் விஜய் கூட நிப்போம், ஆட்சியில பங்கு தராங்க, டெபுட்டி சிஎம் ஆயிரலாம்னு குடுக்குறாங்க. ஆமா நான் போய் சோனியாட்ட குடுக்குறேன்னு சோனியா தூக்கி எரிஞ்சிட்டாங்க, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதை அவங்க கண்டுக்கல. அவங்களுக்கு தெரியும் இங்க ஃபீல்டு என்னவா இருக்கு, எத்தனை தேர்தலை பார்த்திருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் பிரதீப் ரங்கனா விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா வந்து நீங்க கொடுத்தா போய் கொடுத்துடலாமா சேர்த்துடலாமா, அதனால அவருடைய பின்புலமும் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, செட் ஆகாது. அதுவும் இப்ப சிபிஐ வழக்குன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா இந்த நேரத்துல விஜய் பின்னாடி எல்லாம் போறதெல்லாம் ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த 5 சீட்டு எக்ஸ்ட்ரா ஆக்குறதுக்காக இங்க நாடகம் அவரே ஆபத்துல இருக்காருங்க. அழுத்தமா எனக்கு பயமா இந்த மூஞ்ச பார்த்தா அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் கேட்கும் போது எனக்கு வெறி ஆயிருச்சு. எனக்கு ஏண்டா தூங்கி எந்திரிச்சிருக்கோம், எதையாவது எழுதி கொடுத்து கொளற விட்டு போயிட்டு இருக்கீங்க, ஏண்டா நீங்க வேற சிரிப்பு ஏத்திக்கிட்டு. அதுக்கு முன்னாடி பேசின ஆதவர்ஜுனா வீர வசனம் மேடையில பேசிட்டு அவர் அவசரத்துக்கு மன்னிப்பு கருத்து எழுதுறாரு. ஐயோ இது அதுக்கு மேல ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு பேசணும், எதுக்கு அட்டாக் பண்ணணும், அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், என்ன நடந்திருக்கும் இடையில, எனக்கு அதுதான் தோணுச்சு. ஆமா திமுக வந்து ஊழல் பண்றாங்க அப்படின்னு இவர் சொல்றாருல, ஆக பெரும் ஊழல்வாதி விஜய் தான் அதிமுக சொல்லிருச்சு.
இப்ப விஜய் ஆதவர்ஜுனா என்ன பண்ணிருக்காருன்னா எப்படி கூட்டு அதாவது நடுத்தருவுல நிப்பாட்டுவாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வேலையை ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணா மேல தைரியம் தான் கை வச்சு பாருங்கன்னு சிபிஐ கொண்டே விட்டாரு. ஐடி விங் இருக்கு, வேலை செய்யுதுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. என்னடா வேலை செய்றீங்க, அதுவும் ஏஐ வீடியோ எல்லாம் ரெடி பண்றாங்க, பக்கம் பக்கமா எழுதுறாங்க, வேலை செய்வாங்க. அவங்க அந்த எலெக்ஷன் ஃபீவர் அதிமுக ஐடி விங் தீவிரமா வேலை செய்வாங்க. நான் அதை கடந்த தேர்தல்ல பாத்திருக்கேன். எனக்கு இந்த விஜய் அடிக்கும் போது இறங்கின வீச்சு இருக்குல்ல, அது ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒர்க்கர்ஸ கையை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். கரூர் சம்பவத்துல அதிமுக விஜய்க்கு ஆதரவா நின்னாங்க. இது முழுக்க முழுக்க அரசின் தோல்வி, இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு கொடுக்கல, வேணும்னே பழி வாங்குதுன்னு அதிமுக பேசுச்சு. அதே அதிமுக ஐடிவிங் பேஜ் இன்னைக்கு கரூர் சம்பவத்திற்கு விஜய்க்கு பொறுப்பு இருக்கு, விஜயும் ஒரு மிக பெரும் காரணம்னு போஸ்ட் போடுறாங்க. ஓடி போனீங்களே அதுதான் உங்க வீரமான்னு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்காங்க. அப்போ இது அந்த உயிர்களை 41 உயிர்களை வச்சு எவ்வளவு அரசியல் பேரம் பேசியிருக்காங்க இடையில அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கி அடி கேவலம். எனக்கு தெரிஞ்சு அந்த பேஜ்ல பேசின பேச்ச திமுக ஸ்போக் பர்சன் யாருமே அப்படி பேசினது கிடையாது. பண்ணையார்னா என்ன அர்த்தம்? பண்ணையார்னா என்ன அர்த்தம்? தொழிலாளர்களை கஷ்டப்படுத்துறது, தொழிலாளர்களை உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்காம ஏமாத்துறது, தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய லாபத்தை முழுக்க திருடுறது. அப்படிதான் விஜய் பண்ணிருக்காரு சினிமாவில. நீ அப்படி இப்படின்னு பண்ணதுக்கு எப்படி 200 கோடி வாங்கின? இல்ல அந்த ஆமா அதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்வாங்க. அந்த மாதிரி அஜிதா சம்பவத்திலேயே இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி அந்த ஃபேன்ஸ் அவங்களுடைய மைண்டுக்குள்ள போய் நம்ம மாத்த முடியாது, அவங்க கையில. நானு நக்கீரன்ல இருக்கும் ஒரு கட்டுரை போட்டிருக்கேன். இந்த சினிமா செட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தின ஒரு கட்டுரை எழுதி போட்டிருக்கேன். செட்டு போடுறதுக்காக கட்டை எல்லாமே இறங்கிரும், கட்டை, ஆணி, பிளைவுட், பிளாஸ்டிக், அது இதுன்னு இறங்கிரும். இவங்களுக்கு இது ஒரு செட்டு போடணும், ஆப்கானிஸ்தான் மாதிரி போடணும், இல்ல ஒரு குகை மாதிரி போடணும் அப்படின்னா அதை ரொம்ப மாடு மாதிரி உழைக்கணும். 2 நாளா போட்டு ஒலன்னு உழைப்போம். எனக்கு தெரிஞ்சு 5 நாள் அந்த நைட் அண்ட் டே அந்த செட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கட்டை எடுக்கிறாங்க, வெல்டிங் பண்றாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு ஒரு நாள் உங்களுக்கு கூலினா 750 ரூபா ஒரு நாளைக்கு. வடமாநில தொழிலாளர்னா 500 ரூபா, 250 ரூபா கம்மியா வருது. 5 நாள் வேலை செய்யறாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கமே வரக்கூடாது. சினிமா ஷூட்டிங் நடக்கும் போது யாராவது ஒரு 3 பேர் மட்டும் தான் அங்க இருக்கணும். ஏதாவது செட்ல ஏதாவது பிரச்சனை அது சரி பண்றதுக்கு, அவ்வளவுதான். திரும்ப மறுபடியும் சினிமா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 வாரமா அதை பிரிப்பாங்க, மறுபடியும் அதே 750 ரூபா. ஆனா ஷூட் எத்தனை நாள் நடக்கும்? 1 நாள் நடக்கும். அந்த 1 நாள் ஆன்றவங்களுக்கு 200 கோடி. நாய் மாதிரி மாடு மாதிரி நைட் அண்ட் டே உழைச்சி வேலை செஞ்சு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு 750 ரூபா. சாப்பாடு கூட இருக்காது. சினிமா ஷூட்டிங்ல வரவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். சரி, அது அடுத்து விஜய் கூட டான்ஸ் ஆடுறாங்கல்ல சைட்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 2000 ரூபா. ஒரு நாளைக்கு 2000 ரூபா, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு. விஜய் படத்துல ஆடிய பாடலுக்கு பேமெண்ட் வரல. நீயும் ஆடுற, அவனும் ஆடுற. இப்ப கம்யூனிசம் பேசுற நீ என்ன செய்யணும்? பெரியாரிசம் பேசுற நீ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கணும். நீ உனக்கு பல 100 மடங்கு அதிகம் 200 கோடி, அவனுக்கு 200 ரூபா 2000 ரூபா. யாரா ஊழல்வாதி அப்படின்னு கேட்கணும். இது நம்ம இப்ப நான் நீங்க நமக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், நம்ம ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்களா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய வேலை வேறையாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம மீடியால இருக்கோம், நம்ம இதே இதுல இருக்கோம்னு வைங்களேன். ஆனா நம்ம வேற ஒரு ஐடிலயோ இல்ல வேற எங்கேயோ ஒர்க் பண்றோம். நம்ம வேலை வேற, நம்ம கொள்கை கோட்பாடு வேற. நம்ம ஒரு கட்சியை செலக்ட் பண்ணி ஓட்டு போடுவோம், அதுக்கு நம்மளுடைய பிடிச்ச கொள்கை இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். தொழில் வேற, இது வேறன்னு பாக்கலாம். அது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தொழில் வேற, இது வேற. இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு வரக்கூடிய இந்த ஜனநாயகன் படம், அதுக்காவது நீ குரல் கொடுக்கணும்ல, அதுக்காவது பேசணும்ல. கடைசி படம் கோட்ல கூட ஒரு பொண்ணை கழுத்து இருக்கிற, 100 பொண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஆட விடுற, இன்னொரு பொண்ணு கூட பிறந்த தங்கச்சியை கழுத்த இருக்கிற மாதிரி ஒரு சீனு. நீ என்ன செஞ்சிருக்கோம்? ஐயோ, இது என் சமூகத்துக்கு எதிரான கருத்து. என்னோட புது சேனலுக்கு அமீர் ஒரு நல்ல ஒரு லைன் ஒன்று சொல்லிட்டு போனார் அண்ணன், இயக்குனர் அமீர் அண்ணன். அவர் ஒரு பாட்டாவே பாடினார். அப்ப இருக்கும் போது பாடல்கள்ல ஒரே ஒரு வரி, புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா நாம் இங்கே இருக்கணும், நம்ம வாழணும், ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஒரு பாட்டு வருது. இப்ப என்ன வருது? அண்டா கொண்டு வா, சாராயத்தை ஊத்தி குடி அப்படின்னு வருது. யாரு மக்களுக்கான தலைவன்? எம்ஜிஆர் பாட வைக்கிறாங்க, புத்தன், இயேசு, காந்தி பிறந்த, அப்ப பாட வைக்கிறாங்க. இப்ப என்ன? அண்டாவை கொண்டு வா, 2 விரல் நடுவில் சிகரெட்டை வச்சு பத்த வை, கஞ்சா ஊது அப்படின்னு வருது. நீங்க யாரு தலைவர்? குறைந்தபட்ச அறத்தோட இந்த சமூகத்துல உன் வீடியோ என்ன ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் போய் சேர போகுதா?
லட்சக்கணக்கான கோடிக்கான மக்களை போய் சேரப்போகுது உங்களுடைய பாடல் வரிகள் எல்லாமே. அறத்தோட செயல்படணும். கேட்டா சினிமாவை பாரு அப்படின்றாங்க. ஆக பெரும் பெரிய ஊழலே சினிமாவில தான் நடக்குது. இல்ல சினிமால நீங்க நம்ம சொல்ற மாதிரி ஹீரோக்கு 200 கோடி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் சம்பளம் 700 ரூபாய் சம்பளம்ன்றது நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வந்து யாருடைய மனநிலையும் மாறலங்கிறத இயல்பு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா குறைந்தபட்சம் ஒரு நியாயமான விலையில டிக்கெட் விற்பது, நியாயமான விலையில தியேட்டர்ல தின்பண்டங்கள் விற்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவாவது குரல் கொடுத்திருக்கலாம். அது இந்த வேல்நாச்சியார் கதை. ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்தாங்க. இங்க வந்து வாழ வழி இல்லாம, பிழைக்கவே வழி இல்லாம வெளியில போனாங்க. 3 நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப வந்து போர் தொடுத்து இந்த நாட்டை கைப்பற்றினாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, வேல்நாச்சியார். கூட இருந்தது சின்ன மருது பெரிய மருது. நீங்க தான் சின்ன மருது, நீங்க தான் பெரிய மருது, வேல்நாச்சியார் மாதிரி நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு ஒரு டைலாக் சொல்றாரு. வேல்நாச்சியார் காலத்துல வெள்ளைக்காரன் ஆட்சி செஞ்சான், கொடுமை பண்ணா, ரைட்டு. உனக்கு இங்க என்னப்பா வேலை? நீ என்ன இங்க கொடுமையை அனுபவிச்சுட்ட? அவன் வரி போட்டான், உன்னை வாழ விடாம பண்ணான், நீ உனக்கு என்ன இங்க வேலை? நீ இந்த வறண்ட பூமியில எப்படி 200 கோடி 1000 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிற? உனக்கு கீழே வரியில உட்காந்துருக்கான்ல, அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 1,40,000 ரூபா, ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபா சம்பளம், 1,40,000 ரூபா. இந்த வறண்ட பூமியில நீ எப்படி இவ்வளவு சம்பாரிச்ச அப்படின்னு நம்ம திரும்ப அவங்க கேட்கணும். அதெல்லாம் அதுல எத்தனை பேர் ஸ்விக்கி ஓட்டுறான், எத்தனை பேர் ஜொமேட்டோ ஓட்டுறான், எத்தனை பேர் கான்ட்ராக்ட் வேலை செய்யறான், எத்தனை பேர் மெடிக்கல் ஷாப்லயோ இல்ல மளிகை கடையிலயோ எங்கேயோ வேலை செய்யறான். எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆதரவாளர்கள்னு பார்த்தோம்னா மேல்மட்டத்துல இருக்காங்க. பட் அதிகபட்சமா வந்து நீ வந்து மீட்க போறங்கிற, உனக்கு என்ன இங்க வேலை வழி இல்லாம வாழ வழி இல்லாம நீ வந்து கஷ்டப்பட்ட, ஏமாத்துற பொய் வேலை தானே இதெல்லாம். அவங்க நம்புறாங்க, ஐயோ அடிக்க சொல்றாருப்பா அப்படின்னு. அதுல புஷி ஆனந்த் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வகுத்துட்டு வந்திருக்காரு. ஜான ஆரோக்கியசாமி அப்படின்னு மிரண்டாரு. விஜய் வந்து ஒரு தேர்தல்ல பேசி ஒரு தொகுதியில 75,000 ஓட்டு வாங்கிடுவாராம். கீழே இருக்க செயல் வீரர்கள்லாம் 5,000 ஓட்டு வாங்கி கொடுத்துக்கணுமா? ஏண்டா அந்த 5,000 பிச்சை எனக்கு புரியல, 5,000 ஓட்டை வாங்குறதுக்கு தான் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு பேர் செயல் வீரர் கூட்டம். அந்த 5,000 ஓட்டை வாங்கி கொடுங்கடான்னு தான் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. விஜய் முகத்துக்காகவே 75,000 ஓட்டு ஒரு தொகுதியில வந்துருமா? 5,000 ஓட்டு மட்டும் கீழே இருக்கவங்க போட்டா போதுமா? என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அடுத்து விஜய் சொல்றாரு, தேர்தல்ல 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அதுல ஒரு ஓட்டு வந்தா 2.5 கோடி வின்னு. டேய் எனக்கு புரியலடா, எனக்கு என்னடா கான்செப்ட்ல இருக்கீங்க எனக்கு புரியல. வீட்டுக்கு ஒரு ஓட்டை வாங்குங்க போதும், சரி போதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அப்படிதான், கூட்டணிக்கு யாரும் வரலையா, போதும் நாங்க தனியா போட்டு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பைத்தியக்காரர் இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா நீங்க? எனக்கு புரியல. எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் வகுத்து கொடுக்குற, அதை நம்பி இருக்காரு பாருங்க விஜய். ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு, சிம்பிள்ங்க, அவ்வளவுதான். 2.5 கோடி ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான், அது போதும் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க கூட்டணிக்கு வேற ஆள் இல்லாம காங்கிரஸ் தனியா ஒரு பக்கம் சீட்டுக்காக இவங்களே ஏமாத்துது. தாவேக்காவை காங்கிரஸ் ஏமாத்துது. திமுகவை வந்து மிரட்டி பார்த்துக்கிட்டே காங்கிரஸ் வந்து தாவேக்காவை மிரட்டுற மாதிரி, நீங்க வந்துடுற, நீங்க ஜாலியா தைரியமா இருக்கு, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு. இந்த பக்கம் இவர் சீட்டு தரல போயிருவா அப்படின்னு நீங்க ஏமாத்துற வேலை தான் காங்கிரஸ். இப்படிதான் டிடிவி தினகரன் எங்களை ஏமாத்தினாருன்னு செங்கோட்டையன் வேற சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சந்தோஷம். ஒரு பக்கம் இவங்க வெளியில வந்து தாவேக்கா பக்கம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஆடா பாவிகளா, ஆகப்பெரும் ஊழல்வாதி 2 பேரை பக்கத்துல வச்சுட்டாடா ஊழல் ஒழிக்க போறீங்கன்னு செருப்படுத்து அடிச்சிருக்கலாம். அதிமுகவே அதை கேட்டுச்சு, செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஊழல். ஆமா, அதனால ரொம்ப வருத்தமா போச்சு, இந்த பக்கம் வராம போயிட்டாருன்னு. இந்த பக்கம் போனதுல ரொம்ப சந்தோஷம். இங்க பேச வேண்டியது அப்படி இங்க பேசுவோம். ஏன்டா ஊழலை ஒழிக்க போற நீங்க தான் ஊழல், நீங்க வந்து கூட்டணி என்டிஏ கூட்டணியில பேசிட்டு இருக்கீங்களா, பக்கத்துல எஃப்ஐஆர் இன்னும் பெண்டிங்ல இருக்கா அவர் மேல கேஸ்ன்னு உட்காந்து பேச முடியும். அதனால அதுவும் நம்ம போடல, காங்கிரஸ் போடல, பாஜக டிடிவி தினகரன் மேல போட்ட கேஸ் ஊழல் வழக்கு. அவரை பக்கத்துல உட்கார வச்சு மோடி கட்டி பிடிக்கிறார், அவங்களே கூப்பிட்டு கூட்டணிக்கு சேர்த்து. ஆமா, அந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒண்ணு எந்த பக்கம் போனாலும் இவங்களை ஈஸியா தோல் உரிக்கலாம். அப்படிதான் நடந்திருக்கு. பாவம், இன்னைக்கு வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன், தனியா போன பெண் குயின் விஜய்னு பார்த்தேன். தனியா போன பெண் குயின் மீம்ஸ் தெரியாதா உங்களுக்கு? சோஷியல் மீடியால ஒரு பெண் குயின் வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப விஜய் ஒரு பெண் குயின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேணா தம்புல போட்டுருங்க, சூப்பரா ஓடும், ஜென்சிலாம் பாப்பாங்க. விஜய் ஒரு பெண் குயின், அதாவது மொத்தமா பெண் குயின் வந்து பனியில எல்லாம் மொத்தமா பனியில இருந்து கரை ஏறும் அந்த தண்ணியில இருந்து. அதுல ஒரு பெண் குயின் மட்டும் தனியா போயிடும். இங்க இருந்து எல்லாம் கூப்பிடுவோம், வா வா வான்னு, அது தனியா போய் செத்து போயிரும். அதனால நீ என்னன்னா தனியா போகாத, செத்து போயிருவ
அரசியல்ல சொல்றேன். ம். அந்த மாதிரி போறதுக்கான வேலையெல்லாம் ஜானும் இவரும் சேர்ந்து தனியா அனுப்பி விட்டாங்க. ம். நீ பாட்டுக்கு மூடிட்டு சினிமாவிலேயே இருந்திருக்கலாம். இவங்க நம்பி இறங்கி பெண் குயின் ஆகி இன்னைக்கு என்ன ஆயிருக்கு பாருன்ற நிலைமை தான். பாப்போம். அவங்க 2 பேரும் விஜய் அவர்களுக்கு நல்லதுதான். அவங்க 3 பேர், ஆதவ் அர்ஜுனா, இன்னொருத்தர் யாரு, புசி ஆனந்த், இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி. இதுல எக்ஸ்ட்ரா செங்கோட்டையன் ஆட இருக்காரு. பல மேடைகள்ல அவருக்கு மீண்டும் மீண்டும் அவமானங்களையே தாவேக்கா நவரத்ன தந்து மாதிரி கொண்டிருக்கிறது. நவதரதனை முடிச்சவங்க இருக்காங்க. ஆமா, அவமானங்களையே சந்திச்சு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவரு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கார். இவங்கெல்லாம் விஜய்க்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு விஜயும் நம்புறாரு, நம்மளும் நம்புவோம். பொறுத்திருந்து மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.